கவனம். எத்தனை பார்த்தேன். இவ்வளோ நீங்க சுத்தி வளைச்சு வரும்போதே எனக்கு தெரியும். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்க கேட்குது. என்ன பண்றது? கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் ஒரு 3 மாசம். பார்க்கிற மனிதரிடம் பழகுகிற பேச்சில் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பின்னாடி குத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. சொல்லுவாங்க. நேரத்த சொல்லியே குத்துவாங்க. துளாராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது இந்த 1 மாத காலகட்டம். 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கர்மிகள் இயங்க ஆரம்பிக்கும். நெறையா கர்மா சார்ந்த சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களுடைய விதி குடுப்பனை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து, உங்க ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து இந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு நல்லவராக இயங்க போறாரா? இல்ல வேற மாரி இயங்க போறார்ன்றத தீர்மானம் செய்ய போகுது. ஆனா 10ல குரு அமர்ந்து கொஞ்சம் உங்களுடைய கர்மஸ்தானத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான். ஒண்ணும் பெருசாலாம் நான் நெகட்டிவா சொல்ற மாரிலாம் இல்ல எனக்கு. ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த பக்கம் உள்ளயே செவ்வாய வச்சுட்டு இருக்கும்போது, கோவம், ஆத்திரம், அழுகை, ஸ்பீடு, ஹெல்த்து 2ஆம் வீட்டு அதிபதி வேற உட்கார்ந்திருக்காரு. இந்த 2ஆம் இடமே இந்த இடம் தான். நெறைய பேரு டென்டிஸ்ட்ட போறீங்க. இல்ல போயிட்டு வந்துட்டீங்களா?